கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இந்த உலகத்தில் அவர் செய்ய வேண்டிய ஊழியம், அவருடைய இறப்புக்கு பின்பு அவருடைய வாழ்க்கை, இந்த காரியங்களை எல்லாமே ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளினாலும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களாக அவர்கள் உரைத்திருக்கிறார்கள். ஆதியாகமத்திலிருந்து மோசே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அவர் முன்னறிவித்திருக்கிறார். எலியா முன்னறிவித்திருக்கிறார். எலிசா முன்னறிவித்திருக்கிறார். பிலேயாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறார். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், எல்லா சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள். அப்படி முன்னறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரிதானா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லிவிட்டு 6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. ஒரு அருமையான வெளிப்பாடு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஒளி. ஹல்லேலூயா. அவ எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். அது மாத்திரமில்லாமல் இந்த 6ஆம் வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு. ஒவ்வொன்றை குறித்து நம்ம தியானிப்போம் என்றால் உண்மையாகவே இன்றைக்கு முழுவதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏசாயா அவருக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வெளிப்பாடு அது. எரேமியாவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு உண்டாயிற்று. தாவீதுக்கு உண்டாயிற்று. ஏன் யோபு பக்தனுக்கு கூட தீர்க்கதரிசன வெளிப்பாடு உண்டாயிற்று. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகள். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்களித்தார். அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை அந்த எகிப்தின் காலவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவத்தினுடைய அடிமைத்தனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கொடூரமானது என்பதை அந்த வசனங்களில் வாசிக்க முடிகிறது. எகிப்தின் காலவாயில் இருந்து அவர்களை விடுவித்தார். காலவாய் என்கிற அந்த வார்த்தை இன்றைய தமிழர்களுக்கு அனைவருக்கு புரியாது. ஆனால் பழைய காலத்துல இந்த செவருக்கு வெள்ளை அடிப்பதற்கு சுண்ணாம்பு வாங்க போவாங்க. ஆமா, இன்றைக்கு விதவிதமான பெயிண்ட் வந்துருச்சு. அந்த சுண்ணாம்பு காலவாய் அதுல போயிட்டு நம்ம வாங்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு தயார் பண்ணுகிற இடத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தக 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 தகன்னு கொதிக்கும். தப்பி தவறி ஒரு சொட்டு பட்டுச்சுன்னு வைங்களேன், ஒரு ஆசிட் கையில பட்டா எப்படி இருக்கும் அதே போல வெந்து போயிடும். அவ்வளவு கொடூரமானதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். அதுதான் எகிப்து என்னும் காலவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இருந்த ஆண்டவர் அவர்களை விடுவித்து அற்புதமாக, ஆச்சரியமாக அந்த வனாந்தர பாதையில் அவர்கள் நடத்தி வந்து கானான் தேசம் செழிப்பான ஒரு இடம், பாலும் தேனும் ஓடுகிற அளவுக்கு உள்ள செழிப்பு அங்க கொண்டு அவர்களை அருமையாக குடி அமர்த்தினார். ஆனால்
இவ்வளவு நன்மை செய்த அந்த தேவனை அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று பெயர் பெற்றவர்கள் மறந்து தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று வழிபட ஆரம்பித்ததினாலே அடிமைத்தனத்திற்கு மீண்டும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்நிய ராஜாக்கள் அவர்களை அடிமையாக பிடித்துக் கொண்டு சென்றார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களுக்கு இன்னொரு மறுபிறப்பு உண்டா? அவருடைய வாழ்க்கை செழிப்பு நடக்கும் வருமா? இன்னொரு அடிமைத்தனத்தில் மீட்பு கிடைக்குமா? இவ்வளோடு நம்முடைய சந்ததி அழிந்து போய்விடும், இனி எங்க நமக்கு விடிவு காலம் என்று சொல்லி அவர்கள் நினைத்த அந்த காலகட்டம் தான் இந்த ஏசாயா வாழ்ந்த காலகட்டம். இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் என்று ஒரு ஜனம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது என்று சொல்வதற்கு இனி எந்த அடையாளமும் இருக்காது. நம்ம அப்படியே அழிந்து போய்விடுவோம், நம்முடைய சந்ததி அழிந்து போய்விடும் என்று நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒன்றுமே இல்லை, எதிர்காலம் இல்லை, முன்னாடி எல்லாம் அடைக்கப்பட்ட சுவர்கள், அதை தாண்டி செல்ல கூடாதபடிக்கு எங்கேயுமே திறப்பு இல்லை, அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, உதவி செய்கிற இடங்கள் அடைக்கப்பட்டு விட்டது, உதவி செய்கிற கரங்கள் இல்லை, இனிமேல் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழலில் தான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு மரம் பட்டு போயிற்று என்பதை நம்ம மேல அந்த இலைகள் எல்லாம் காய்ந்து போன பின்புதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இலை காய்வதற்கு முன்பதாக வேர், எவ்வளவு ஆழத்தில் அந்த வேர் இருந்தாலும் முதலாவது பட்டு போகிறது அந்த வேர் தான். ஹல்லேலூயா. அந்த வேர் பட்டு போகும். வேர் பட்டு போச்சுன்னா வேர்ல இருந்து தண்ணீர் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பூக்களுக்கும் கனிகளுக்கும் போகாது. அந்த வேர் பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தடி பட ஆரம்பிக்கும். அது கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இலைகள் பட்டு போக ஆரம்பிக்கும். அது பிறகுதான் நம்ம யோசிப்போம், ஓ இந்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் பல மாதங்களுக்கு முன்போ பல வாரங்களுக்கு முன்போ அந்த அடிமரத்தில் உள்ள வேர் பட்டு போயிருக்கும். இஸ்ரவேல் என்கிற அந்த வேரும் பட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் சந்ததி அவ்வளவுதான், வேறறுக்கப்பட்ட ஒரு குடும்பம் போல மாறிடுச்சு அப்படின்னு யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நம்பிக்கை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவன் நம்பிக்கையின் தேவன். ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட சத்தியம் அது, தீர்க்க தரிசனம் அது. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து, அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்க்கிறாரே இயேசு கிறிஸ்து, அவர் மேல் இப்படிப்பட்டதான ஆவியானவர் தங்கியிருப்பார். எப்படிப்பட்ட ஆவியானவர்? மீண்டும் வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. போதும், ரெண்டா சேர்த்து போட்டிருக்கு பாருங்க. இல்ல, நான் அதை தியானிக்கும் பொழுது ரொம்ப யோசித்தேன், ஆவியானவர் எவ்வளவு அழகா ரெண்டா சேர்த்துல 3 பாயிண்ட் அங்க எழுதியிருக்கிற 6 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அது தேவை. ஒரு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக அல்லது அவர் தன்னுடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுத்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்குள் இருந்த இந்த ஆவியின் அனுக்கிரகங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த மத்தியான வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்துல பிறந்து விட்டால்
அப்படி பிறந்த உள்ளத்துல உள்ள அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஆவியின் அனுக்கிரகங்கள் இருந்து செயல்படும். முதலாவது என்ன? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஞானம். இன்றைக்கு ஞானம் இல்லாம ஒரு வார்த்தையை பேசிடுறோம், அது எவ்வளவு பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி விடுகிறது இல்ல? ஞானம் இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசினா அது நம்முடைய வாழ்க்கையில பல இன்னல்களை உருவாக்கி விடுகிறது. பலரை நமக்கு விரோதமாக செயல்பட அது தூண்டி விடுகிறது. எல்லாவற்றிலும் ஞானத்தோடு கூட நம்ம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துல இயேசு பிறந்து விட்டால் இந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஞானவான்களாக மாற்றுவார். அதைத்தான் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாராம்? பேதைகளை, பைத்தியக்காரர்களை இல்ல? ஆமா. நம்முடைய ஞானம் இந்த உலக மனிதனுடைய ஞானத்திற்கு ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஞானம் இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானம் அல்ல, பரலோகத்துக்கு அடுத்த ஞானம். ஹல்லேலூயா. அடுத்தது உணர்வின் ஆவி. நம்முடைய மேல ஒரு சின்ன எறும்பு போச்சுன்னா உடனே என்ன இருக்குது? ஒரு உணர்வு இருக்குது. என்னதோ போகுதுன்னு உடனே தடவி கொடுக்கிறோம். ஒருவேளை அந்த உணர்ச்சி இல்லைன்னா மரக்கட்ட மாதிரி இல்ல? டைனோசர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். டைனோசர் அது இன்னைக்கு இருக்குதா? இல்ல. ஏன் இல்லை? ஏன் ஒரு டைனோசர் உயிரினம் அற்று போயிடுச்சு? பெரிய மிருகம் இல்லையா? ஆமா. ஏன் அந்த டைனோசருடைய உயிரினம் செத்து போய் மடிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு? ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறார்கள், அதற்கு உணர்ச்சி கிடையாது. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஏதோ ஒரு மிருகம், ஒரு சின்ன மிருகம் உட்கார்ந்து கடிச்ச ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தா கூட அதுக்கு உணர்ச்சி தெரியாது இல்ல? ஆமா. அந்த உணர்ச்சி இல்லாததுனால ஒரு உயிரினமே செத்து போயிடுச்சு, அழிந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய மனிதர்கள் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஒரு சின்ன தவறு செய்வதற்கு வாய்ப்பு வரும் பொழுது நமக்கு அந்த உணர்வு இருக்கும் என்றால் அந்த தவறிலிருந்து நாம் வெளியே வர முடியும் இல்ல? உணர்வு இல்லைன்னா உணர்வற்ற அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். அடுத்தது வாசிங்க. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்ல ஆலோசனை கொடுக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் இல்ல? நல்ல ஆலோசனை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு உலகம் பிரகாரமான ஜனங்களுக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். இதை செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை விட்டு விடுங்க, இப்படி செய்தால் நன்மை நடக்கும் அப்படி நம்ம ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த நல்ல ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரெகோபியாவுக்கு முதியவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் இல்ல? ஆமா. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல அந்த முதியவர்கள் நல்ல ஆலோசனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? தன்னுடைய அரியாசனத்தை விட்டான், பயந்து ஓடி ஒளித்துக் கொள்ளுகிறான். 12 கோத்திரத்தை ஆட்சி செய்த பெரிய ஒரு ராஜா சின்ன 2 கோத்திரத்தை மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய ராஜ்யபாரம் சுருங்கி விட்டது. 10 கோத்திர ஜனங்கள் பிரிந்து போய்விட்டார்கள். காரணம் என்ன? நல்ல ஆலோசனையை அவமதித்ததினாலே. ஆண்டவர் நமக்குள்ள இருப்பாருன்னா, நமக்குள்ள இருந்து நல்ல ஆலோசனை, ஜீவனுள்ள ஆலோசனை, நேர்மையான ஆலோசனை, நன்மை கருத்த ஆலோசனை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்படிப்பட்டதான ஆவியானவர் நமக்குள்ள அவர் இருக்கிறார். அடுத்தது பலன். ஒருவேளை சரீரத்துல நம்ம நோஞ்ச மாதிரி இருக்கலாம் இல்ல? பலவீனமாய சரீரத்துல இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒல்லியா இருப்பாங்க, பெரிய பிசாசு இல்ல? இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொன்னா அவங்க ஓடியா போயிடும். அந்த பலன் எங்க இருந்து வருகிறது? அந்த தைரியம் எங்க இருந்து வருகிறது? உள்ள இருக்கிற ஆவியானவர். நேரமாக சீக்கிரமா போகிறேன். அடுத்து 3வது அறிவு. அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு ரொம்ப முக்கியம்.
ஒருவேளை நம்ம நிறைய காரியங்களை படித்து 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 அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அறிவு விசேஷமான அறிவு. ஹல்லேலூயா. அடுத்தது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கடவுள் கண்ணை குத்திடுவாரு, கையை வெட்டிடுவாரு, காலை ஒடிச்சிருவாரு, அந்த பயம் இல்ல, அந்த பயம் இல்ல. அன்பின் நிமித்தம் உள்ள பயம். நான் இதை செய்தால் இது என் தேவனுக்கு பிடிக்காது, என்னை உருவாக்கின என் தேவனுக்கு அது பிடிக்காது அப்படி என்று சொல்லி அதை செய்யாமல் இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பொல்லாப்பை நான் செய்வேன் என்றால் என் தேவன் என் வாழ்க்கையில பிரியப்பட மாட்டார், அவரை நான் வேதனைப்படுத்துவேன். இந்த பொல்லாப்பை நான் செய்தால் அவர் உள்ளம் மகிழாது, அவர் உள்ளம் வேதனைப்படும். ஆகவே நான் அதை செய்ய மாட்டேன், அதற்கு விலகி இருப்பேன். பொல்லாப்புக்கு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்டதான ஒரு ஆவி நமக்குள்ள ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிறந்தார், இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்து விட்டார். உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதான். அப்படி நம்முடைய உள்ளத்தில் அவர் வந்து விட்டால் அந்த ரட்சிப்பை அவர் தருகிறார். விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக இந்த பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். அங்கே நித்திய நித்தியமாக யுக யுகமாக அவரோடு கூட வாழ்வதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருக்கும் பொழுது ஏசாயாவுக்கு வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டை போல அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்மால் முடிந்த நன்மைகளை இந்த உலகத்திற்கு செய்து நாம் ஆண்டவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். நம்மளும் இந்த நாட்களிலே ஒரிசா மாநிலத்திலே ஆதிவாசி மக்களுக்கு, நம்ம ஊழியம் செய்கிற கிராம மக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, வயதானவர்களுக்கு சில உதவிகளை ஒவ்வொரு ஆண்டு நாம் செய்து கொண்டு வருகிறோம். எதற்காக என்றால் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்காக அல்ல, கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டு அந்த மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை, அவருடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சில உதவிகள் மூலமாக நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் அதை செய்யலாம். ஒருவேளை எங்களோடு கூட இணைந்து செய்யலாம். அல்லது உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வார்த்தையில பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்களிலும் நன்மை செய்வதனாலே, உதவி செய்வதனாலேயும் கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக.